ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் 3D. நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான ஒரு நோட் புக் எப்படி பண்ணுறோம்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நமக்கு கிளாத்லாம் யூஸ் பண்ணலாம். கிளாத்துலாம் வாங்கணும்னா ஒரு பாக்ஸ் அவுட் பண்ணிங்களா, அதுவும் A4 ஷீட் வச்சு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து அந்த பாக்ஸை வந்து A4 ஷீட் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்மளால் கரெக்டாக கட் பண்ண முடியலன்னா A4 ஷீட்டை வந்து அது மேலே ஒட்டிட்டு கரெக்டாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ப்ளைன் ஷீட்டில் வந்து என்ன கலர்ஸ்லாம் வேணுமோ நிறைய கலர்ஸ் நம்ம இதில் அப்ளை பண்ணலாம். நம்மளுக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலரை இதே மாதிரி விட்டுட்டு அதில் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம அட்டை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கிளாத் அட்டை அதை இதேமாதிரி மேலே ஒட்டிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னா இந்த கலர்ஸ்லாம் பாருங்கள் அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகி இது ஒரு அழகாக இருக்கும். நான் மிச்சம் பிளாங்காக இருக்கிற இடத்துலாம் வந்து இந்த கலரை வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ எந்த கலர் வேணுமோ அதை வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் வந்து கில்டர் கம் இருந்தது. அதை நான் இதில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ப்ரஷ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் கலர் நல்லா இருந்துச்சு. நான் இப்போ ஓகே இது நல்லா இருக்கும், ஜீனாக இருந்தால் நல்லா இருக்குமேன்றனால அதை அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணும்போது அந்த ஐஸ் கலர் வந்து டோட்டலாக வேறு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி கலரில் ஒயிட் கலரில் மறுபடியும் மாறிடுச்சு. ஓகே, இருந்தாலும் இந்த ஜீனா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குன்றனால அதை விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டு, செல்லோ டேப் போட்டும்போது கொஞ்சம் காற்று போகாமல் கிளியராக இப்படி ப்ரெஸ் பண்ணி ஒட்டிட்டிங்கன்னா அது கிளியராக ஒட்டும். அதேமாதிரி பார்த்து ஒட்டிடணும். ஃபுல்லாக ஒட்டிட்ட பிறகு அதுக்கடுத்து நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஸ்கெட்ச் நம்மள்ட்ட இல்லைன்னா ஸ்கெட்ச் தீர்ந்து போன ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு பின்னாடி ஸ்பாஞ்ச் இருக்கும். அதில் வந்து நம்ம ஸ்பாஞ்சில் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்பாஞ்சை வச்சுட்டு அதில் தண்ணி விட்டால் கூட உங்களுக்கு வந்து கலர்ஸ் மிச்சம் இருக்க கலர்ஸ் வரும். நான் அப்படி தான் இப்போ இந்த கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒட்டி முடிச்சிட்ட பிறகு மிச்சம் இருக்க செல்லோ டேப்ஸ்லாம் சைஸை வெட்டிட்ட பிறகு இப்போ வந்து பிளாக் கலர் பெயிண்டில் கொஞ்சமாக வந்து ஹேண்ட் வாஷ் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து 2 to 3 கோட்ஸ் வந்து பெயிண்ட்டு பிளாக் பெயிண்ட் கொடுத்து அதை நல்லா ட்ரை பண்ணி காய வச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நோட் புக் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரா பண்ணுறதுக்கு இல்லை நேம் எழுதும் போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வரைகிறதுக்கு அதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருப்போம். இதில் இந்த ஆக்சுவலாக இந்த பிளாக் பேப்பரில் வந்து ட்ரா பண்ணும்போது பேக்கில் வந்து கலர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகுன்றது இதை நம்ம வந்து ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் வரும். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம A4 ஷீட் பேப்பர் எடுத்துகிட்டு 2.5 இன்ச்சஸ் கணக்குக்கு நான் மார்க் பண்ணிவிட்டு ஒரு 4 ஹோல் மட்டும் இருந்தால் போதுன்றனால அதுக்கு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு பஞ்ச் பண்ணிவிட்டேன். ஒரு டைம் நம்ம பஞ்ச் பண்ணிவிட்டு ரிமைனிங் A4 ஷீட் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதேமாதிரி பேப்பர் மேலே வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம இதேமாதிரி ஈஸியாக பஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பிளாக் அட்டை பேக் அட்டை ரெண்டுத்துக்குமே வந்து இதே மாதிரி ஹோல் போட்டுட்டு பஞ்ச் பண்ணிடலாம். இப்போ வந்து பஞ்ச் பண்ணி முடிச்சதும் ரொம்ப சிம்பிளான வேலை தான். நம்ம வந்து நோட்டை அரேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் அட்டை A4 ஷீட்டை ஃப்ரண்ட் அட்டையெல்லாம் வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு டை இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து உள்ளே விட்டுட்டு நாட் போட்டுட்டு கட் பண்ணிடலாம். இந்த நோட் ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த நோட் நம்ம வந்து ட்ரா பண்ணும்போது இப்போ பென்சிலு அதே மாதிரி குச்சி இதே மாதிரி எழுதாத பேனா இதெல்லாம் வச்சு நம்ம ட்ரா பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும். அது வந்து நமக்கு அதை வந்து எழுதும் போதோ வரையும் போதோ நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து நல்லா ஆக்சுவலாக என்ன டிசைன் போகணுன்ற ஐடியாவே இல்லை. சரி ஏதோ ஒரு வரையலாமேன்ட்டு ஏதாவது ஒன்றும் வரைஞ்சேன். ஓகே, இந்த மெத்தட் சூப்பராக ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துட்டுருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இதேமாரி கால்குலேட்டர் இதெல்லாம் வரையலான்னு வரைஞ்சேன். ஆனால் அது மேட்ச் ஆகலை. சரியா ஓகே, ஏதாவது பூ இலை வரையலான்னு சொல்லிட்டு அதேமாதிரி பூ இலையே ட்ரை பண்ணேன். இது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கலர்ஸ் தெரியறதுனால நம்மளுக்கு அழகாகவும் இருக்குது. அதேமாதிரி இந்த நோட்டும் நமக்கு வந்து யூனிக்காக இருக்கும். சப்போஸ் இந்த பிளாக் பெயிண்டெல்லாம் போயிட்டாலுமே நம்மளுக்கு வந்து அந்த அதுக்கு பின்னாடி இருக்குது இல்லைங்களா கலர்ஃபுல்லாக, அந்த கலர்ஸ் நோட்டு இருந்தாலுமே அழகாக இருக்கும். இதேமாதிரி நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுதோ எது தேவையோ அதை நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நம்ம ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு சில டைம் 1 டே ஆகலாம், 2 days ஆகலாம். சில டைம் வந்து ஒரு half an hour 1 hourல முடிஞ்சிடலாம். இருந்தாலும் நாங்கள் எஃபெக்ட் போட்டு பண்ணுறதுனால நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணால் தான் ஒரு என்கரேஜாக இருக்கும். நீங்கள் என்கரேஜ் பண்ணால் தான் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலான்றது தோணும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த நோட் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.